ஒரு மகள் பாருங்க, வாலிப வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ரட்சிக்கப்பட்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க குடும்பத்தார் ரொம்ப பக்தி உள்ளவங்க. பல தெய்வத்தை வணங்குறான். கோபம் வந்துட்டு, நீ வேற மதத்துக்கு போயிட்ட, நான் மதத்துக்கெல்லாம் போகலாமா, உண்மையான ஆண்டவரை அறிந்து கொண்டு எனக்கு நிம்மதியா இருக்கு, சமாதானமா இருக்குன்னா அதெல்லாம் முடியாது. நமக்கு சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இப்படி இருக்கு, அவமானம் சமுதாயத்துல, நீ போயிரு, வீட்டுல இருக்கக்கூடாது துரத்திட்டாங்க. அந்த மகள் அனாதை போல நின்று ஒரு வேலை பார்த்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி ஜெபித்து 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 ஆண்டவர் பாருங்க இந்த மகளை ஆசீர்வதித்து உயர்த்து நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து உயர்த்திட்டார். அப்பா அம்மா இப்போ கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில இந்த மகள் தான் அவங்களுக்கு உதவி செய்து இந்த மகளோடு இப்போ சேர்ந்து கொண்டாங்க. சமுதாயம் உதவி செய்யுச்சா? மரம் மாறிட்டுன்னு எல்லாரும் திட்டுவாங்க. நான் உதவி செஞ்சாங்கன்னா நயா பைசா தர மாட்டாங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்காக வாழாதங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். சமுதாயமே புறக்கணிச்சாலும் தாய் தகப்பன் கைவிட்டாலும் சேர்த்து கொள்கிற அற்புதமான ஆண்டவர்.